The great Kamal Haasan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலகநாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பின்னு. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமா இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமா இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம். அப்படின்னா 38 × 2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் சொல்றாங்க. அமெரிக்காவில் மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50 × 2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதித்திருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. ஆனால் வானதி அக்கா வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர் கமிட்டியில் இருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்கு. அதே போல நயினார் அண்ணா அவர்களுக்கும் வேலை இருக்கு. காலையில் எல்லாம் மீட்டிங்ல இருந்தாங்கன்னா, ஸோ நயினார் அண்ணா அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போவாங்க. எல்லா தலைவர்களும் ஒரு பகுதியில் எடுத்துட்டு போவாங்கண்ணா. So yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of changes? No, madam. The question was, every time Home Minister comes, is there a change? Home Minister sir is coming on 6th of March, is coming for a CISF, Central Industrial Security Force, is coming for a government program, and there is no public reception, no public program. Is landing in Ranipet area, is landing in a base, and then he will attend that program, he will fly back. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.